ஹலோ மக்களே, இன்றைக்கி மத்திய பிரதேசத்தில் இருக்க ஒரு ஹிந்து கோயில் பற்றின ஹிஸ்ட்ரிஸ் தான் பார்க்க போகிறோம். மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜைன் நகரில் இருக்க மகா காளேஸ்வரர் கோயில் சுயம்புவாக தோன்றிய, அதாவது தானாகவே தோன்றிய 12 ஜோதிர்லிங்க தலங்களில் இதுவும் ஒன்று. கிமு 6ஆம் நூற்றாண்டில் அவந்தி நாட்டை ஆண்ட மன்னர்களால் நிர்வகிக்கப்பட்ட இந்த கோவில் பல நூற்றாண்டுகளாக போற்றப்படும் வரலாற்று சிறப்புமிக்க கோயிலாக இருக்குது. இது இந்தியாவோட மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள உஜ்ஜைன் நகரத்தில் சிப்ரா அப்படிங்கிற ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்கு. இது 3 அடுக்குகள் கொண்ட கோயில்னு சொல்லப்படுது. தட்சிணமுக லிங்கம் அப்படின்னா இந்த தலத்தோட ஜோதிர்லிங்கம் தெற்கு நோக்கி அமைஞ்சிருப்பது இதோட தனித்துவம். அடுத்து சுயம்பு மூர்த்தி அப்படின்னா மனிதர்களால் பிரதிஷ்டை செய்யப்படாமல், அதாவது மனிதர்களால் உருவாக்கப்படாமல் பூமியிலிருந்து இயற்கையாக தோன்றிய சுயம்பு லிங்க வடிவம். பஸ்ப ஆரத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் அதிகாலையில் சுடுகாட்டு சாம்பலை கொண்டு செய்யப்படும் சிறப்பு பூஜை தான் இந்த கோவிலோட சிறப்பு. பண்டைய காலத்தில் கிமு 4லிருந்து 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த உஜ்ஜைன் நகரின் நாணயங்களில் சிவபெருமானோட உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு. 12ஆம் நூற்றாண்டில் ராஜா உதயாதித்யன் அப்புறம் நரவர்மன் காலத்தில் கோவில் புதுப்பிக்கப்பட்டிருக்கு. மராத்தியர் காலம் 18ஆம் நூற்றாண்டில் பேஷ்வா பாஜிராவோட தளபதியான ராணோஜி ஷிண்டே அப்படிங்கிறவரால் இந்த கோவில் தற்போதைய வடிவம் பெற்று சரி செஞ்சுருக்காங்க. சடங்குகள் மூலமாக சக்தி கொடுக்கப்பட்டு நிறுவப்படும் படிமங்கள் மாதிரி இல்லாமல் இங்கே இருக்கிற முதன்மை கடவுளான சிவனோட லிங்க வடிவம் தன்னுள்ளேயே சக்தியோட்டத்தை உள்வாங்கி தானாக தோன்றியதாக சொல்லப்படுது. தெற்கு பக்கம் பார்த்தபடி இருக்கும் தட்சிணாமூர்த்தி வடிவம் தந்திர மரபுகளில் கூறப்படுறபடி தனித்துவமான அம்சம் 12 ஜோதிர்லிங்க தலங்களில் இங்கே மட்டுமே காணப்படுதுன்னு சொல்லப்படுது. இந்த கோவில் இந்தியாவோட 12 ஜோதிர்லிங்க தலங்களில் ரொம்பவே முக்கியமானது. இந்த கோவிலில் நடக்கிற முக்கிய திருவிழாக்கள்னு பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி, கார்த்திக் சோமவாரம், அப்புறம் சவாரி ஊர்வலம், இது எல்லாமே இங்கே சிறப்பாக நடக்குது. ஓகே மக்களே, உஜ்ஜைன் நகரில் இருக்க மகா காளீஸ்வரர் கோவில் பற்றின ஹிஸ்ட்ரிஸ் பார்த்தோம். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம், நல்லாவே இருப்போம். டாடா.